नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேன் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு திருப்பாவையும் திவ்யதேசமும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் அன்றாடம் ஆண்டாள் நாச்சியாரின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு 8வது பாசுரம், கீழ்வானம் வெள்ளென் பெருமை சிறிவீடு அப்படிங்கிற இந்த அற்புதமான பாசுரம். முதல்ல இந்த பாசுரத்தை என்னுடைய சகோதரி ஹரிணி அவரோட தேவகான குரல்ல இந்த பாசுரத்தை பாடி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதற்குண்டான விளக்கம், இதற்குண்டான திவ்ய தேசம் இதெல்லாம் அடியேன்னு உங்களுக்கு சொல்றேன். வாங்கோ முதல்ல அந்த பாசுரத்தை சேவிப்போம். கேழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனக்கார் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரம் பாவாய். அழகான பாசுரம். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6வது 7வது 8வது பாசுரங்கள்லாம் நாளைக்கு நான் உன்னை பெருமாளோட சேவிக்க வரனே அப்படின்னு சொன்ன தோழிமார்கள் இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறா, ஏதோ ஒரு காரணத்தினால வராமல் இருக்கா. ஏன்னா நம்மள மாதிரி எவ்வளோ காத்தால எழுந்திருக்கணுமே, 4 மணிக்கு எழுந்திருக்கணுமே, நீராடணுமே அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். அதனால அவள் வந்து அப்படியே படுத்து, ஏன்னா கண்ணை அப்போ தானே இழுக்கும் நமக்கெல்லாம், அந்த 3 மணி 4 மணிக்கெல்லாம் தான் கண் அப்படியே இழுக்கும். அந்த படுக்கை விட்டு எழுந்திருக்க மனசு வராது இல்லையா, அப்படிப்பட்ட ஆயப்பாடு சின்மிதான் அவளும். அதனால அவளை எழுப்பணும் அப்படின்னு ஆண்டாள் அவளை எழுப்பது போலான பாசுரங்கள் தான் நம்ம என்ன அனுபவிச்சு வந்துடும். இந்த 6-7 பாசுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இயற்கையோட, அந்த இயற்கையெல்லாம் எல்லாம் 4 மணிக்கு இயற்கையெல்லாம் கண் விழிச்சாச்சு, நீ இன்னும் கண் விழிக்கலேங்கிற பாசுரம் தான். அதை மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பாசுரமும். இன்னைக்கும் ஒரு பக்தியான ஒரு பெண் தான் அவள். அந்த சிறுமி வந்து ரொம்ப பக்தியான பெண் தான். ஆனால் அவள் அந்த எழுந்திருக்காம இருக்கா இல்லையா, அவளை எழுப்ப போற ஆண்டாள் என்ன சொல்றா அந்த பாசுரத்துல அப்படின்னா, கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் அதாவது இந்த வானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிலேந்து இந்த புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்யப முனிவரோட புத்திரர் அருணன் அப்படின்னு சொல்லுவா. அதாவது கருட ஆழ்வாரின் அண்ணன் தான் அருணன். இந்த அருணனை வந்து அந்த பத்திரப்படுத்தி அந்த கருவை வந்து பத்திரப்படுத்தி வளர்க்கறதுக்கு முன்னாடியே கருவை வெளியில எடுத்துருவா தாயார் கஷ்யப முனிவரோட மனைவி. அதனால அருணன் வந்து கால் இல்லாத உடம்பாக தான், அதாவது பாதி உடம்போட தான், அருணன் வந்து பாதி உடம்போட தான் பிறப்பார். அவர் தான் அந்த சூரிய பகவானுடைய அந்த 7 தேர்கள் இருக்கு இல்லையா, அதை கட்டி காக்கக்கூடிய ஒரு தேரோட்டியாக இருப்பவர் தான் அந்த அருணன். இதெல்லாம் சொல்லுவா புராணங்கள்ல. எப்படின்னா, நீங்க காத்தாலும் விடிய காலையில 4 மணிக்கு இந்த சூரியன் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆரஞ்சு கலர்ல அது வந்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிரைட்டா சூரியன் மேல வருவார் இல்லையா. இந்த சூரியோதயம் எல்லாம், அந்த சன்ரைஸ் எல்லாம் பார்ப்பாள் இந்த கன்னியாகுமரி கிட்ட, இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி வியூ பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் பார்க்கலாம் இல்லையா. அது எப்படின்னா, அந்த கீழ் வானம் அப்படியே வெள்ளையா இருக்கும் முதல்ல,
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஏறி வரும். அப்போ அந்த கீழ்வானம் வந்தாச்சு. அதுதான் ஆண்டாள் சொல்கிறா இந்த இடத்துல, கீழ்வானம் அப்படியே வெள்ளை ஆயிடுத்து, எருமை சிறு வீடு அப்படிங்கிறா. இந்த எருமை சிறு வீடுன்னு சொல்லும்போது இந்த சிறு வீடு அப்படின்னு என்ன தெரியுமா, அந்த தோட்டத்தில் அவவா எல்லாருக்கும் ஒரு வீட்டில் தோட்டம் இருக்கும் இல்லையா, இந்த எருமைகளை அந்த விடிய காலையில் 4-5 மணிக்கு அந்த எருமைகளை எழுப்பி அந்த தோட்டத்தில் மேய விடுவான். அந்த பனித்துளியோட அந்த புல்களை அது மேயும் போது நிறைய பால் கறக்கும். இது ஒரு விதமான டெக்னிக். இது அதை தான் அந்த காலத்தில் சிறு வீடுன்னு சொல்லுவாள். இப்போ இது தோட்டமாகவும் இருக்கலாம், தோழியரோட தோட்டமாகவும் இருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இந்த காட்டு பகுதியிலெல்லாம் அழைச்சிட்டு போய் ஆய்ச்சர்களை என்ன பண்ணுவாலாம், அவளோட மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போய் காத்தாலேயே அந்த புல் மேய விடுவான். அந்த பனியோடு சேர்த்து அந்த புல்களை மேய விடும்போது பால்கள் நல்லா சுரக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால இந்த மாடுகள் எல்லாம் அழைச்சிட்டு போய் இந்த சிறு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த நிகழ்வு, அதுவும் அங்கே எருமைகள்லாம் எழுந்து அந்த ஆரம்பிச்சாச்சு அந்த புல்கள்லாம் மேயறதுக்கு. மேய்வான் பரந்தனகான், இந்த இடத்துல பறந்து விரிந்து அந்த மேய்ஞ்சின்னு இருக்கே, அது உனக்கு தெரியலையா, அது உனக்கு புரியலையா, நீ வெளியில வந்து பார்த்தா தானே தெரியும் அது அப்படிங்கிற ஆண்டாள் அந்த சிறுமி கிட்ட. இந்த பிள்ளைகளும் மிக்குள்ள பிள்ளைகளும் இங்க இருக்கிற பிள்ளைகள்லாம், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் கிளம்பணும், பெருமாளை பார்க்கணும், சேவிக்கணும், நாங்கெல்லாம் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னவா இல்ல, அவளை கிளம்பிட்டானா அப்படியே கிளம்பி போக முடியுமா, நீராட போறா இல்லையாவா. அப்போ அவள் எல்லாரும் நீராட போகும்போது அப்போ சொல்ற ஆண்டாள், அவெல்லாம் நீராட போயிட்டா, எல்லாரும் கிளம்பி போயிட்டா, போகின்றாரே போகாமல் காத்து, அவளை கிளம்பி போயிட்டால்னா உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி போக முடியும், நீ தூங்கிட்டு இருக்கியே, வரேன்னு சொன்ன ஆள் தானே, தூங்கினா நன்னா இருக்குமா, அதனால கிளம்பு எழுந்துரு. அவளெல்லாம் நான் அப்படியே தடுத்து நிறுத்தியிருக்கேன், யாரும் போகாதீங்கோ, அவளை வரட்டும் அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருக்கேன், நீ எழுந்தினா நம்மளும் சேர்ந்து நீராட போகலாம் அப்படின்னு அந்த சிறுமியை சொல்கிறாவோ. இப்போ என்ன அர்த்தம்னா, நமக்காக காத்திருக்கா தாயார், சொல்லியாச்சு வாங்கோ பெருமாளை சேவிக்கணும் வாங்கோ, ஆனால் நீ டிலே பண்ணாதீங்கோ, வாங்கோ எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்கிறாவோ. அப்போ எல்லாரும் வாங்கோ, போகின்றாரே போகாமல் காத்து கூவான் வந்து நின்றோம். கூவான் அப்படின்னு உங்ககிட்ட உன்னை கூப்பிட்டு இருக்கோம் நாங்கள், எல்லாரும் வாங்கோ, நீங்களும் இருக்கோ, அந்த குழந்தை வந்துருவா, இந்த சிறுமி வந்துருவா, அவளும் கிளம்பலாம், இருக்கோ எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். கோது கலமுடைய பாவாய், இந்த கோது கலமுடியும் சொல்லும்போது ரொம்ப, அதாவது கண்ணன் மேல அதீத பற்று உனக்கு, அது எனக்கு தெரியும், நீ கண்ணன் மேல ரொம்ப பக்தியானவர், இல்லைன்னா நீ சொல்லியிருப்பியா நானும் உன் கூட வரேன்னு, நீ சொன்னியே ஆனா செய்ய மாட்டேங்கிறியே, நீ நீ நல்ல ஒரு பெண் பாவாய் தானே, அப்படி இருக்கும்போது நீ வராம இருக்கியே, எழுந்திருக்க கூடாதா, பாடி பறை கொண்டு, இந்த இடத்துல பறை அப்படின்ற போது மோளம், அது விதமான சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மேளம், அந்த இடத்துல பாடி பறை கொண்டிருப்பது அந்த மேளங்களை சத்தப்படுத்தி. ஏன்னா இவ சொல்றா இல்லையா, இதுக்கு இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தோட சிறந்த விஷயம் எதுவுமே இல்லைன்னா நான் ஏற்கனவே நிறைய பாசுரங்களை சொல்லியிருப்பேன். இந்த இடத்துலயும் அதே தான், அந்த பாடி பறை அப்படி கத்தி பண்ண பெருமாள் நாமத்தை பறக்க சொல்லணும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த பெருமாள் நாமத்தை நல்லா கத்தி சொல்றதுக்கு வா, எல்லாரும் சேவிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி, மாவாய் பிறந்தானே மல்லரை மாட்டிய. இந்த இடத்துல மல்லரை மாட்டியன்னு சொல்லும்போது மல்லர்கள் அப்படிங்கிறது இந்த கம்சனோட அவனோட ராஜாங்கத்தில் இருக்கா இல்லையா நிறைய மல்லர்கள், அவர்களையும் துரியோதனாதிகளோட 100 பேர்ல அங்க இருக்கிற மல்லர்கள், அந்த இதுல இருக்கிற மல்லர்களையும் ஒரு பெரட்டிட்டல்ல, அவன் எல்லாரையுமே ஒரு அழகான ஒரு தர்மத்தின் வழி நடத்தி எல்லாருமே எல்லாரும் அழுத்தியாச்சே. அந்த அப்படி அவர்களை அழுத்தறதுக்காகவே, அவர்களை விழுத்துறதுக்காகவே, அவர்களை வெல்வதற்காகவே பிறந்த அந்த பெருமான் இருக்கானே, மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். இந்த இடத்துல தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவனவன், அவனை போய் நம்ம சேவிச்சோம்னா ஆஹா அப்படின்னு அவன் சொல்றா, நான் ஏதோ சொல்றேன், நான் உடனே புறப்பட்டு கிளம்புன்னு நான் அவனை சொல்லலை. அந்த தேவாதி தேவனை நம்ம போய் சேச்சா யோசிச்சுப்பாரு, ஆஹா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியா அப்படின்றத யோசிச்சு பார்த்து அருளேலோர் எம்பாவாய், அவனோட அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு. நீயே எழுந்து உடனே கிளம்பி வந்துருவியே, அதனால தூங்காதம்மா வா, நம்ம போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த கீழ்வானம் வெல்லென்றமே சிறு வீடு அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரத்தோட விளக்கம்லாம் சரிதான், திவ்ய தேசம் எது அப்படிங்கிறது இத்தனை பேர் யோசிச்சு வச்சுக்கோன்னு தெரியல.
வாங்கோ எந்த திவ்ய தேசம்னு பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அந்த திவ்ய தேசம் எது தெரியுமோ? திருமகேந்திரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவநாதபுரம். ஏன்னா தேவாதி தேவன் அப்படின்னு நம்ம சொல்றாளே அந்த பாசுரத்துல, அந்த தேவாதி தேவன் யாரு அப்படின்னா திருமகேந்திர பெருமாள் தான். இப்ப தேவநாதன் அப்படிங்கிறது தான் அவருடைய திருநாமம். இப்ப இந்த திருமகேந்திரபுரம் இது வந்து 41வது திவ்ய தேசம், நடுநாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா 2 திவ்ய தேசம் நடுநாட்டு திவ்ய தேசம், திருமகேந்திரபுரம் ஒன்று, திருக்கோவிலூர் ஒன்று. திருக்கோவிலூர் பற்றி ஏற்கனவே ஒரு பாசத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது திருமகேந்திரபுரம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வரலாறு இருக்கு. இந்த திவ்ய தேசத்துக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே ஒரு சண்டை இருந்துட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப சண்டை போட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே பெரிய சண்டையாயிடுது. தேவர்கள் எப்பவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அவளுக்கு மனோபுத்தி இருக்கிற வரைக்கும் உடல் தைரியம் கிடையாது, உடல் பலம் கிடையாது. அதே மாதிரி அசுரர்களுக்கு மனோபலம் கிடையாது, ஆனால் உடல் பலம் இருக்கு. 2 பேரும் சண்டை போட்ட உடனே தேவர்கள்லாம் என்ன பண்ணா, நேராக பெருமாள் கிட்ட போய் நின்னான். ஆனால் அசுரர்கள் இருக்கா இல்லையா, அவெல்லாம் என்ன பண்ணா, சிவபெருமான்கிட்ட போய் நின்னான். ஏன்னா சிவபெருமானோர் காப்பாற்றுவாரே, அவரை காப்பாற்றுங்க அப்படின்னு நிற்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணார், அசுரர்களுக்காக சண்டை போட்டார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் தேவர்களுக்காக சண்டை போட்ட நாராயணன் தான் வெற்றி பெற்றார். பட் இந்த இடத்துல சொல்லும்போது ஹரிய சிவனும் ஒன்று தானே. இப்போ பெருமாள் அவளுக்கு சண்டை போட்டாலும் இவாளுக்கு சண்டை போட்டாலும் கடைசியே எல்லாமே பெருமாள் இடத்துல தானே வந்து சேரும். அப்போ எல்லாரும் பெருமாள் இடத்துல வந்து சேவிச்சாலும் அந்த பெருமாள் அவளையெல்லாம் காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். இந்த இடத்துல தேவநாத பெருமாள், அவருக்கு பேரே தேவநாதன் தான், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவாதி தேவன், அவன் தான் தேவநாத பெருமாள். ஹேமாம்புஜவல்லி தாயார் சமேத தேவநாத பெருமாள். இப்போ இந்த இடத்துல ஆதிசேஷன் வந்து என்ன பண்ணாராம், இந்த பெருமாளுக்காக ஒரு அற்புதமான ஒரு நகரத்தை உருவாக்கினர். அதனால்தான் அதுக்கு அஹிந்திரபுரம் அப்படின்னு சொல்லுவான். இது வந்து திவ்ய தேசமா இருக்கிறதுனால, ஏன்னா மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசமா இருக்கிறதுனால இது திருவைந்திரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம். இந்த இடத்துல வந்து பிரம்மா வந்து தவம் பண்ணியிருக்கார். அதனால இந்த இடத்துல பிரம்மாச்சலம் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தை சொல்லுவா. இந்த இடத்துல இருக்கிற கருட நதி இருக்கு பார்த்துக்கோ, ரொம்ப ஃபெமிலியர். இது வந்து இந்த கருட நதி அப்படின்னு சொல்லுவா. வற்றாத நீர், அது வற்றாத நதி. அது ஆச்சரியமாக இன்னைக்கு நீங்க போனா பெருமாள் அங்கே கருட நதியோட சேவிச்சுக்கலாம். நம் வேதாந்த தேசிகரோட அவதார ஸ்தலம் இந்த இடத்துல தான் இருக்கு. அவருக்கு வந்து பெருமாள் அயக்ரீவ பெருமாள் அவருக்கு சாட்சாத் கடாட்சம் கொடுத்த அற்புதமான திவ்ய தேசம் தான் இந்த திருவகீந்திரபுரம் அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்ய தேசம். இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா கருட நதி அப்படின்னு, இதுன்னா தெற்குலேருந்து வடக்கில் பாயதுனால இப்போ பொதுவாக கங்கை நதியில் குளிச்ச புண்ணியம் நமக்கு இருக்கு. இந்த இடத்துல பெருமாள் வந்து சண்டை போட்டார் இல்லையா அசுரர்களோட, அதனால ரொம்ப களைப்பாயிட்டாராம். அப்போ நீர் வேணும்னு கேட்கும்போது பெருமாள் கருட அவர் என்ன பண்ணாராம், ஆகாய மார்க்கமாக போய் அந்த தண்ணியை கொண்டு வந்தாராம் பெருமாளுக்காக. அதனால தான் இந்த இடத்துல கருட நதி எப்பவும் வற்றாத நீராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு திவ்ய தேசம் தான் திருவகீந்திரபுரம். திருமங்கையாரோட 10 பாசுரங்கள் இன்னைக்கு ஆண்டாலும் இந்த பெருமாளுக்காக மட்டுமே பாசுரங்களை சமர்ப்பித்திருப்பாள் அப்படிங்கிறது அடியோரோட கருத்து. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன திவ்ய தேசம் அப்படின்னா, தேவாதி தேவன் தேவராஜன் அப்படின்னு சொல்லும்போது அது காஞ்சி வரதராஜ பெருமாள் தான் சொல்லுவாள். ஆச்சரியமான திவ்ய தேசம் இல்லையா. ஏற்கனவே அவரை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா அடியனுக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்த பெருமாள் அவர். அதனால அந்த பெருமாளை பற்றி இன்னைக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கலாம். அவரிடத்துல இல்லை, அவரால் தானே நமக்கு ராமானுஜரே கிடைத்தார். அவரால் தானே திருக்கச்சி நம்பியலோட அவர் எப்பவும் உரையாடுவாராம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள், கண் கண்ட தெய்வம் இல்லையா. வரதா அப்படின்னு வரந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளாச்சே. அந்த பெருமாளுக்கும் ஆண்டாள் மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிறது அடியேனோட கருத்து. அதனால இந்த 2 திவ்ய தேசங்கள் தான் இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசங்கள். உங்களுக்கு எதனா திவ்ய தேசம் தோணுத்துன்னா அதை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு 9ஆம் பாசுரத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.